8 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அப்படின்னு சொல்லி அதிரடியா பாத்தீங்கன்னா ஒரு பிரபல இபைக் நிறுவனம் அவங்களுடைய பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ யார் அந்த நிறுவனம், எப்படி 8 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அவங்களால கொடுக்க முடிஞ்சது, இத பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை உற்பத்தி செய்தவர்களுடைய நிறுவனமான அல்ட்ரா வயலட் அப்படின்ற நிறுவனம் தான் அவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்குகளுக்கு 8 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அப்படின்ற திட்டத்தை வழங்கியிருக்காங்க. அதை பத்தின அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகா மாநிலம் பெங்களூரு மையமா கொண்டு இயங்கி வரக்கூடிய நிறுவனம் தான் இந்த அல்ட்ரா வயலட் நிறுவனம். இந்த நிறுவனமே இதுவரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே அறிவிப்பு செய்யாத ஒரு தரமான ஒரு வாரண்டி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது 3 வருஷம் தொடங்கி 8 வருஷம் வரைக்கும், அது கூட 60,000 கிலோமீட்டர் தொடங்கி 8 லட்சம் கிலோமீட்டர் வரைக்குமான வாரண்டி திட்டத்தை இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதனை 3 விதமான பேக்குகளின் கீழே இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. யூவி கேர், யூவி கேர் பிளஸ், யூவி கேர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையா இந்த பேக்கேஜ் பிரிச்சிருக்காங்க. சோ யூவி கேர் திட்டத்தின் வாயிலா 3 ஆண்டுகள் 60,000 கிலோமீட்டருக்கான வாரண்டி வந்து கொடுக்கறாங்களாம். அதுவே யூவி கேர் பிளஸ் திட்டத்தின் கீழே 5 ஆண்டுகள் 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்கறாங்களாம். இதெல்லாம் எங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா யூவி கேர் மேக்ஸ் அப்படின்ற பேக்கேஜிங் வச்சிருக்காங்க. சோ இதுவே 8 ஆண்டுகள் 8 லட்சம் கிலோமீட்டருக்கான வாரண்டி திட்டம் ஆகும் அப்படின்னு நம்ம ஹைலைட் பண்ணலாம். சோ கேட்கிறப்பே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்லங்க. இந்த புதிய சூப்பரான வாரண்டி திட்டமானது அந்த நிறுவனத்துடைய F77 எலக்ட்ரிக் பைக் மாடலுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்லி ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்குமே இந்த வாரண்டி திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியமடைய வச்சிருக்காங்க அவங்களுடைய இந்த அறிவிப்பு மூலியமா. ப்ரீவியஸா பார்த்தோம்னா 30,000 கிலோமீட்டர்ல இருந்து 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் வாரண்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இன்னும் கஸ்டமர்ஸை வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணணும், நிறைய வரவழைக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரியான அதிரடியான வாரண்டியை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.